நன்னன்னா, நன்னன்னா, நன்னன்னா. தானன்னன்னா, நன்னன்னா, நன்னன்னா. வணக்கம். வணக்கம். ஸோ வினுஜா பத்தி ஐத்தமிழ் நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்? வினுஜானா யாரு? வினுஜா வந்து எப்பவுமே வினுஜா தான். நான் வினுஜா தாங்க, ஆமா, வேற எதுவும் வேற எதுவுமே இல்ல. வினுஜா வந்து ஐத்தமிழ் என்னவா இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஐத்தமிழ் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கேன். ம். நான் வந்து ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடர். 3 பண்றீங்க. ஆமா. ஸோ ஐத்தமிழ் ஆரம்பத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு தடங்கள், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஃப்ளோல போகும். ஆனாலும் வந்து நம்ம நிறைய இன்புட் போட்டே ஆகணும், இல்லாட்டி அது வந்து செதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இருந்த ஐத்தமிழுக்கும் இப்ப இருக்க ஐத்தமிழுக்கும் நீங்க என்ன டிஃபரெண்ட் பாருங்க? ஐத்தமிழ் தொலைக்காட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் சரி, இங்க இருந்த பிரசன்டர்ஸுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் ஒரு டெலிவிஷனை பத்தி தெரியாது. அதாவது பிரதாப்புக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததே தவிர மத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ எனக்குமே டிவின்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேக்கப் போடுறது, எங்களோட ஆரம்ப கட்ட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சொதுப்பலா இருக்கும். ஒரு பிரசன்ட் பண்றது எல்லாமுமே நமக்கு வந்து ஆனாவில இருந்து ஆரம்பிச்சு ஆமா அந்த மாதிரி தான் வந்தோம். ஸோ எல்லாமுமே வந்து பேசிக் தான். இப்பதான் நம்ம கொஞ்சம் கத்து தெரிஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ வந்து அந்த நேரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு கோல் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஓகே நான் இந்த வருஷத்துல வந்து நான் இதை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஐத்தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த இயர்ல வந்து நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு இயர் வச்சிருப்பீங்க. அது என்ன இயரா? உண்மையில ஐத்தமிழ் ஆரம்பிக்கும் போது பெருசா நம்ம ஒன்னும் யோசிக்கல. இது எப்படியாவது நல்லபடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும், அது அந்த ஒரு பயம் மட்டும்தான் இருந்துச்சு. நிறைய சவால் இருந்துச்சு எங்களுக்கு. பிரசன்டர்ஸ் எடுக்கிறது, எடிட்டர்ஸ் எடுக்கிறது, இப்படி நிறைய சவால்களை சந்திச்சோம். அப்படி இருக்கும்போது ஐத்தமிழ் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எவ்வளவுக்கு அழகா வெளியில கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய டிவி சேனல் ரேஞ்சுக்கு நாங்க கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு போராட்டம். ஐ திங்க் இப்ப அது நம்ம ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ வந்து மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து மீடியா அப்படிங்கிறது வந்தாலே வந்து குடும்ப பக்கம் இருந்து நிறைய பிரச்சனை வருது. ஒரு பையனா இருக்கும் பாருங்க, பொண்ணா இருக்கு வரும்போது இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய இருக்கும். ஆரம்பத்துல சவால் வந்திருக்கும். அது என்ன மாதிரி எதிர்கொண்டீங்க? மீடியா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே பயப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த மீடியாக்குள்ள, இல்லைன்னு சொல்லவே முடியாது. உண்மையில இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீடியாவோட பவர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. இதுதான் அந்த நோ சொல்றதுக்கான ரீசனா இருக்கு. கேர்ளா இருந்தாலும் சரி, போயா இருந்தாலும் சரி, எங்கட சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்குமன்றது சாதாரணமான விஷயம். அது இல்லைன்னு சொல்லவும் முடியாது, நிறையவே இருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் வீட்டுல போயிட்டு மீடியா தான் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல வந்து யாருமே வேணான்னு சொல்லல. அம்மாவும் சரி அப்பாவும் சரி வேணான்னு சொல்லவே இல்லை. இந்த நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க தானே, மெயின் பிரச்சனையே அவங்களா தான் இருப்பாங்க. நீ வந்து தனியா பிள்ளைய அனுப்புறேன்னு சொல்ற, எங்களுக்கு என்னமோ சரியா படல, இந்த மாதிரி டோக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேசிக்கா நான் வந்து வீட்டுல ஒரு பிள்ளை வேற, அப்ப பயப்படுறது நியாயம்தான். அப்பா அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. பட் ஒரு விஷயம் தான், மீடியா இல்லைன்னா நான் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே இல்லை, மீடியா தான் அப்படின்னு முடிவாகி போச்சு. கொஞ்சம் புடிவாதம் வேற. அப்ப ஆமா, அப்ப சேஃபா தான் வந்து அனுப்பி வச்சாங்க. சேஃபா இருக்கும், எல்லாமே சேஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் விட்டாங்க. இப்ப நம்ம வந்து இப்ப பாதியிட ஒரு லேடி வருஷம், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நம்ம கொழும்புக்கு வரோம் ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு. வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? புது ஆட்கள், புது முகங்கள், சில நேரத்துக்கு வந்து தெரியாத மொழிகள். நினைக்கிறேன் இங்க நம்மளா ஸ்ரீலங்கால வந்து எல்லாமே தெரியாத மொழிகளோ, நம்ம சகோதரத்துவ மொழிகளோ ஆட்கள் தான் கூட இருப்பாங்க, அவங்களோட தான் ஒர்க் பண்ணி ஆகணும். சோ அதை எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உண்மையா சொல்லணும்னா நான் வந்து அப்பாவோட தான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வேற யாரோடையுமே நான் போனதில்லை. அப்பா அம்மா 2 பேரும் தான் எனக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுலயும் அப்பாவோட போகும்போது தான் கொஞ்சம் சேஃபா கொஞ்சம் ஹூலா போயிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் கொழும்புக்கு நான் வந்திருக்கேன், நிறைய தடவை வந்திருக்கேன். பட் ஒர்க்குக்கு நம்ம இங்கதான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு வர்றப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டு அப்படி பாக்குறேன்னு ஏதோ தனியை கொண்டு ஒரு காட்டுல விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது சத்தியமா லாங்குவேஜ் வேற தெரியாது, ஆனா கூட சொல்ல தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பதட்டம் இருந்துச்சு. எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி கொண்டு போக போறேன். இப்ப நம்ம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து பொதுவா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பட் உண்மையில நான் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல. அந்த ஏர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியால ரொம்ப கம்மி. மற்ற படிப்பு முடிச்சு ஒரு கொஞ்ச காலம் வெளி உலகம் பெருசா தெரியல. அதை விட எல்லாத்தையுமே விட முக்கியமா நம்ம வந்து
தனியா ஹேண்டில் பண்றது ரொம்ப குறைவு. எல்லாமே தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது நமக்கு ஒண்ணுமே தெரியல. என்னத்த நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருந்திருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கணுமோ அப்படியெல்லாம் நான் யோசிச்சேன். நான்லாம் தாக்கு பிடிச்சு இங்க நிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓடிடுவேணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்றது உண்மையா பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்து உண்மையா அப்படிதான் நினைச்சேன். ஓ, என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டாங்க, எப்படி நான் வந்து முன்னுக்கு போறேன். உண்மையா எனக்கு இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள வரும்போது இந்த வெட்டு குத்து அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்பாவி மாதிரி யார் என்ன சொன்னாலும் இப்ப வர்ற பிள்ளைகள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி கேள்வி கேட்பாங்க. சத்தியமா அந்த டைம்ல எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி எல்லாம் கேட்கலாமான்னு கூட தெரியாது. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு அப்படியே போயிடுறேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப வருஷங்கள் ஓடி 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 இன்னைக்கு ஒரு இடத்துல நிக்கிறீங்க. சோ இந்த நிக்கும் போது லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா வந்து இதை வந்து நான் வந்து லைஃப் லாங் வந்து நான் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தீரும் அப்படின்ட்டு வினூஜா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். யார் என்ன சொன்னாலும் எனக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். என்னை பத்தி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. நிறைய இப்ப என்ன தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய கோபம் வரும். அந்த பிள்ளை அப்படி நிறைய சொல்லுவாங்க. நம்மளை பத்தின விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கிறோம்ன்றதுதான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அது யாரா இருந்தாலும் எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். இப்ப என்னோட பழகுற ஒருத்தங்களை நெகட்டிவா சொல்லி நீங்க அவங்களோட பழகாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க எனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எப்படின்றது எனக்கு தெரியும், நீ யார் அதை சொல்றது. அந்த மாதிரி நம்ம வினூஜா அவங்கள வந்து நிறைய காதல் பத்தி நிறைய நம்ம கேட்டோம். ஒவ்வொரு நான் கேட்டே தீர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ நான் வந்து இன்னைக்கு கேட்க போறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அவங்க யாரு, எனக்கு நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் நான் சொன்னதே இல்லை. மோஸ்ட்லி குறை யாருமே அந்த கேள்வி கேட்டதே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற விஷயம் ஒரு அழகான விஷயம். உண்மையில நான் லைஃப்ல ரொம்ப கவலைப்பட்ட விஷயம் என்னன்னா எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட இருந்தா, நம்ம தப்பான வழியில போகும்போது கூட சரி, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நம்ம கூட இருந்தா இது பிழை இது சரின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே ஒரு ஃப்ரெண்டை நான் சம்பாதிச்சுக்கலையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது கிடையாது. எல்லாரோடையுமே பழகுவேன். அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் அவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஃபீல்டு அந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம ஃபீல்டுலயுமே நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டை சம்பாதிச்சு கொள்ளல. உண்மையா என்னோட பர்சனல்ஸை போய் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு கஷ்டத்தின் போது போய் நின்று அந்த மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு இல்ல. ஆனா கவலைப்பட்டிருக்கேன் நிறைய, எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், இன்னைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நான் எல்லாமே ஷேர் பண்றேனா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் அவனை பத்தி எங்கேயுமே சொன்னதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேர் வந்து கிஷோகான். அவனை நான் எங்கேயுமே வந்து பேசினதும் இல்ல, சொன்னதும் இல்ல, என்னதும் இல்ல. பெருசா என்ன சார்ந்தவங்களுக்கு அவனை தெரியாது. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அதிகமா கால் பண்ணது அவனுக்கு தான். மத்த நான் இப்ப இங்க இருக்கேன், ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நான் அவனுக்கு தான் கால் பண்ணி டேய் இப்படி ஒரு பிரச்சனைடா கொஞ்சம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு மட்டும் அவன் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. இப்ப அவன் ஃபேமிலியில ஒண்ணுனாலும் என்ன தெரியும், ஃபேமிலியில ஒண்ணுனா என்ன தெரியும். ஒரு போயோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போது நம்மள தப்பா பேசுறது வந்து வலிமையான ஒரு விஷயம் தான். சோ நான் நினைக்கிறேன் அதுதான் நான் அவனோட அதிகமா காட்டிக்கொள்ளாததுக்கு ரீசனா கூட இருக்கலாம். பட் அவன் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய கஷ்டங்கள்ல அவன் நின்றுருக்கான். வந்து இன்னைக்கு வந்து புதிய ஒரு விஷயம் வந்து வினூஜா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து 2025 நம்ம வினூஜா கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் இருக்கு? பேசிக்கா என்னட்ட இருந்து அதிகமா நீங்க பார்க்கக்கூடிய லவ் சம்பந்தமான ஷோஸ் தான். அதுதான் அதிகமா நான் வந்து பண்ணியிருக்கிறேன். அது இல்லாம நீங்க எந்த ஷோ கொடுத்தாலும் நான் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஏன்னா அந்த லவ் பத்தி அதிகமா பேசி 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 ஐயோ அளவுங்கடா சாமி அந்த அளவுக்கு வந்துருச்சு. சோ பேசுறதுக்கு இனிமே லவ் பத்தி எதுவுமே இல்லை. லவ் பத்தி நிறைய பேசலாம், பட் பேசுறதுக்கு இனிமே என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் எல்லாமே பேசிட்டேன். சோ அது மட்டும் வேணா. இப்போ வந்து வினூஜா அவர்கள்ட்ட பொங்கலுக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பேசிக்கா சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் இதைத்தானடா சொல்றீங்க, எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படின்றதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும். தன்னம்பிக்கையும் முயற்சியும் கடினமான ஒரு உழைப்பும் இருக்கிற பட்சத்துல எல்லாமுமே மாறும்னு நம்புவோம். ஸோ நானும் அதைத்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த ட்ரை பண்ணுங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, முயற்சி பண்ணுங்க, கடினமான உழைப்பை போடுங்க, உண்மையா இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நம்புவோம். ஸோ 2025 உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றேன். தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.